இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் காட்டுற பார்த்தீங்க. 3 எக் இருக்குது. 3 எக்கில் ஒரு சிக்கு பொரிச்சிருச்சு. இன்னொரு சிக்கு 50லேருந்து 55 புறா இருக்குங்க. நம்ம கடவுளே, கல்யாணத்துக்கெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அது இல்லை. பாருங்கள், அதுக்கு ரக்கையே கிடையாது. ஆனால் ஃபுல்லாக தன்னம்பிக்கையோடு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. சாக்லேட்டாக இருக்குதுங்க முட்டை. முட்டை இது முட்டை. கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன். அதேமாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம புறாவோட அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்காமல் இருந்தோம். புறா பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம புறா கூண்டை பற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் நான் இப்போது புறா கூண்டை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மதியம் போல் எல்லாத்துக்கும் தீன் போட்டு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க போய் பார்க்கலாம் புறா கூண்டோட அப்டேட்ஸ் என்ன, எப்படி இருக்காங்க என்னன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புறா கூண்டோட அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புறா ரவுண்ட் போட்டிருக்கு, அதை காட்டுற பாருங்கள். அந்த ப்ளூ கலர் ஸ்கைக்கும் புறாக்கும் செம்மையாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. பேண்டு பார்த்துட்டு இருக்கு பாருங்க, வேற மாதிரிங்க. எல்லாம் நான் என்னென்னா புறா வளர்த்துறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த புறா ரவுண்டு போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் போதுங்க, அதெல்லாம் போயிடும். செம்மையாக இருக்கும் பார்க்குறக்கு. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க, செம்ம அழகாக இருக்குங்க. மேகத்தோடு சீத்தி பார்க்க இதெல்லாம் புறாவோட லவர்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். சரி ஓகேங்க, வாங்க நம்ம சேனரி. எங்கள் அம்மா பார்த்தீங்களா மாட்டுக்கு மாங்காய் கொடுத்துட்ருக்கு. வாசக்கார குடும்பங்க எங்கள் குடும்பம். சரி வாங்க போம். கூண்டு நான் ஒன்றும் க்ளீன் பண்ணல. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் காட்டுற பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஆக்சுவலாக அது சிக்குக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனையா என்ன எதுன்னு தெரில. அவனுக்கு ரெக்கை பார்த்தீங்கன்னா ரெக்கை மட்டும்தான் வளர்ந்துருக்கு, மித்தபடி எதுவுமே வளரல. ஆனால் பறக்கிறாங்க, ஓரளவுக்கு பறக்கிறான். பறக்கிறதும் பறந்து வந்தானா இங்கே வந்து இது வரைக்கும் வருவான், அப்புறம் அவன்தான் அப்படி உள்ளே போயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா தீன் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்கு. அந்தளவுக்கு அது தீன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது இப்போ வளர்ந்துருக்கணும்னா அந்த ரெக்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வளர்ந்துருக்கணும் ரெக்கை. அதோட இது ஹெல்த்து ஃபுல்லாக என்னன்னு தெரில, ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் அது அப்படி இருக்குது. சரி வாங்க காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். அப்டேட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்டேட் இருக்குன்னு தெரில. சரி பார்ப்போம். இங்கே ஒரு முட்டை வச்சுருந்துச்சுலங்க, அந்த முட்டையோட சிக்கு தான் இந்த சிக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சிக்கு வச்சுல அங்கே ஒரு முட்டை இருந்துச்சு. அந்த நம்ம பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அங்கே ஒரு எக் இருந்துச்சு. அந்த எக்கு பார்த்தீங்கன்னா பொரிச்சிருச்சுங்க. பார்க்குறேன். ஓகேங்க, நம்ம அப்படியே கூண்டுக்குள்ளே போய் தான் எல்லா அப்டேட்ஸும் சொல்ல முடியும். ஏன்னா உள்ளே போனால் தான் தெரியும் எந்தெந்த கூண்டில் எந்தெந்த பெட்டியில் எவ்வளோ முட்டை வச்சுருக்கு என்னங்கிறது எல்லாமே தெரியும். எனக்கு அவனை பார்த்தாதாங்க எப்படி இருக்கான் பாருங்க, பாவமாக இருக்குது. சரி ஓகே, என்னாச்சும் பண்ணலாம். இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா. ரெக்கையும் முளைக்கல, எதுவும் முளைக்கல, அதோட உடம்புல இருக்கிற ரெக்கை எதுவும் முளைக்கல, ஆனால் பறக்கக்கூடிய அந்த கள்ளி ரெக்கை மட்டும் முளைச்சிருச்சு, மற்றபடி எதுவும் முளைக்கலாங்க. சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருக்குது, ஒரே ஒரு சிக்கு மட்டும் பொரிச்சிருக்காங்க இவங்க. இது என்ன மாதிரி வரும்னு தெரில. அதுக்கப்புறம் இது பிளாக்கு. ரெண்டு எக் வச்சுருக்குங்க. அப்புறம் எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக் இருக்குது.
அப்புறம் இங்கே 2 எக் வச்சுருக்கு. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மொத்தம் 3 எக் இருக்குது. 3 எக்கில் ஒரு சிக்கு பொரிச்சிருச்சு, இன்னொரு முட்டை அப்படியே உடச்சி நிற்கிது. சரி ஓகே, போட்டு முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 2 எக் வச்சுருக்கு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே நெக் வைக்கல உட்காந்துட்ருக்கு, கூடு கட்டி வச்சு உட்காந்துட்ருக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு இந்த 3 எக்கு மட்டும் பொறிச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க, சரிங்களா? எவ்வளோக்கு. ஆனால் அந்த இன்னொரு எக்கு பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டுருச்சு, தெரியுதா உங்களுக்கு? அவனு வெளியே வந்துடும் அந்த சிக்கும். அப்புறம் இந்த முட்டை என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 எக் இருக்குது, 2 எக் வச்சுருக்காங்க. போய் வந்தவன் இந்த சிக்கு தோடும் இல்லை, ரக்கையும் காணும், உன்னையும் காணும். அடிபட்டிருக்கு ரொம்ப, அங்கங்கே அடிபட்டுருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே அடியாகிருக்கு, தெரியுதா? புண்ணாயிருக்கு. ஏன்னா இது பொங்கு இருந்தால் கூட பரவாயில்ல, தோல் மட்டும் தானே இருக்குது. கொத்துச்சுன்னா அப்படியே அடி வாங்கிக்கும். சரி ஓகே, விட்டுருவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? ஐயோ சாமி, என்னன்றது பாவமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக் இருக்குது நம்ம ஆப்பிள் பாக்ஸில். இங்கே கூண்டு வச்சுருக்காங்க, இதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட புதுசாக ஒரு புறா வந்துச்சுல, ஒயிட்டு வித்து பிளாக்கில், ஒயிட்டு பிளாக் கலரில் புள்ளி வச்ச மாதிரி, அதோடது. இங்கே ஒரு சிக்கு இருக்கா, இது வந்து அடல்ட்டு தான், ஏன்னு தெரில. இது வந்து ரெக்கை வந்து இறங்கியிருக்குங்க, அதான் சொன்னால அந்த கால்சியம் குறைபாடு மாதிரி, அது அந்த புறா தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு இருந்துச்சுல, அந்த சிக்கு இருக்குங்க. அவ்வளோதான். இங்கே ஒரு முட்டை வச்சுருந்து அது பொரிச்சிருச்சு, இங்கே ஒரு முட்டை வச்சுருந்துச்சு, அதோட சிக்கு இங்கே இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 6 சிக்கு போல், 6 சிக்கு போல் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் சேல் போட்டு வந்துட்டோம், சேலில் கொடுத்துட்டு வந்துட்டோங்க. மொத்தம் 6 சிக்கு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஆமாங்க, 6 சிக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ எவ்வளோ சிக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு இருக்குது, அப்புறம் அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மூலையில் ஒரு சிக்கு இருக்குது, இங்கே ஒரு சிக்கு, இந்த மூலையில் ஒரு சிக்கு இருக்குது. அவ்வளோதாங்க. சிக்கை பொறுத்தளவு கம்மியாக தான் இருக்குது. எக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வச்சுருக்காங்க. எக்கில் பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 9, 10, 11, 12, 13 ஒரு 13, 14 எக்கு இருக்குங்க. ஆக்சுவலாக 14 எக்கு வச்சுருக்கு. அவ்வளோதான். நம்ம கூண்டோட அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு புறா எவ்வளோ இருக்குன்னு சொல்லட்டுமா? ஒன்றா என்னவுமா சிக்கை விட்டுருங்க. புறா, அடல்ட்டு புறா பார்ப்போம். 1, 2, 3, 4, இவன் பிளாக்கியோட 5, இவனோட 6, அது வந்து ஃபீமேலு. மேலே ஏதாச்சும் இருக்கா? இல்லை. சரி, 6, அங்கே 1, 7, 8, மேலே 2, 9, 10. புறாலாம் நம்மளோட தான். 11, மேலே 1 பறந்துடுச்சு. 11, 12, 13, 14, 15, 16, 17, 17, 18, 19, 20, 21, 22. பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளே, நான் பாட்டுக்கு எண்ணிகிட்ருக்கிறேன், காலை பிடிச்சி நக்கிட்டுருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 55 புறா இருக்குங்க நம்மகிட்ட. 55 புறா, 55 தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்படி கம்மியாக தான் இருக்கும். எந்தெந்த புறா இப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு தனித்தனியாக. அப்புறம்
சரி ஓகேங்க. அப்புறம் நம்ம இந்த சிக்கிக்கு மட்டும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் சொல்லுங்கள், பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். புறா கூண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே குளவி கூடு கட்டியிருக்குங்க. இது ஆக்சுவலாக நல்லதா கெட்டதாங்கிறது தான் எனக்கு தெரில. அதை நான் அப்படியே விட்டுட்டேங்க, அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய கட்டி இருக்குது, அங்கே பாருங்கள் அங்கே கட்டி இருந்துச்சு அந்த சந்திலலாம். அதை அப்படியே விட்டுட்டேன், அது அதே போயிருச்சு. இது புறாவுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல, அதனால் நான் அமைதியை விட்டுட்டேன். இது இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே இருக்குங்களா பழம், கருவேப்பிலை பழம். இந்த கருவேப்பிலை பழம் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பட்டு இது சாப்பிட்ருக்கீங்களா? இருங்க பொரிச்சு கட்டுறேன். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது இந்த ஒன்றும் பொக்கேவோ இல்லை இந்த கல்யாணத்துக்கெல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அது இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவேப்பிலை பழம். இருங்க காட்டுறேன். ஃபுல்லாக இதான் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையோட பழம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இருங்க உங்களுக்கு நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரி ஓகேங்க, வாங்க ஒன்று சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெகாப்பழம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். தோல் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிலண்ணா. இவ்வளோ மரம் ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ பழம் இருக்குது பாருங்க. எல்லாம் கருவேப்பிலையோட பழம். அப்படி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நிறையா சாப்பிட்லாம், ஆனால் நிறையா சாப்பிட்டோம்னா வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். சரி ஓகேங்க, எப்படி நம்ம வீட்டில் கொண்டு வச்சுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை பழமெல்லாம் சாப்பிடுது. பாருங்க, அதுக்கு அக்கையே கிடையாது, ஆனால் ஃபுல்லாக தன்னம்பிக்கையோடு தண்ணி குடிச்சிட்டுக்குது. பார்த்தீங்களா? நான் கூட வெளியே வரதில்லைன்னு நினச்சேன். என்ன இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கோட தேவைங்கிறதுக்காக அது நின்று தண்ணி குடிக்குது. பார்த்தீங்களா? வேற மாதிரிங்க உண்மையாக. அக்கையே இல்லைனாலும் பறக்குது. செம. ஆனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே மசாலா சோளக்காட்டுக்குள்ளே கூடு கட்டிக்குது. சரி என்ன கூடுன்னு தெரியலன்னு சரி பார்க்கல, இருக்குது இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தோமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே முட்டை வச்சுக்குது. அதுவும் முட்டை என்ன கலர் தெரியுங்களா? அப்படியே அந்த பாருங்க எப்படி இருக்குது, சாக்லேட்டாக இருக்குதுங்க முட்டை. 4 முட்டை வச்சுருக்கு, செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குங்க முட்டை. தெரியுதா உங்களுக்கு? முட்டை தெரியுதோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 முட்டையும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு முட்டை. இதுதான் முட்டை. எப்படி அழகா இருக்குல்ல? அப்படி இருக்குல்ல சிட்டுக்குருவியோட வீடு. சந்தோஷம் தான் முக்கியம், எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோம்லாம் முக்கியம் இல்லை, அழகாக இருக்குது. நம்ம புறா கூண்டில் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்டேட்ஸ் வரும், அப்படியே கொடுத்துட்ருப்பாங்க. புதுசாக 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று காட்டியிருப்பேன், ஒயிட் வித்து புள்ளியாக ஒரு பீச்சர் ஒன்று இருந்துச்சுல, அந்த புறா ஒன்று. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு சாண்டில் மாதிரி ஒரு பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலரில் ஒரு புறா இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தா தெரியாது, மேலே கொண்டுருக்கு. தனியாக ஒரு வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பு தான் முக்கியம், எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. ஏன்னா நான் ஏன் இவ்வளோ நாள் நான் வீடியோ கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள், ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பர்சனலாக ப்ராப்ளம்லாம் இருந்தங்காட்டி வீடியோஸ் போட முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி ஓகேங்க, எனக்கு நாளடி சந்திக்கிறேன். இத்தோடு விடைபெறுது உங்களை SSK தமிழா. உங்களுக்கு புறா வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்படுத்த முக்கியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, பாய்.